ஸோ இன்னைக்கு வந்து நாலாவது கவி பவபூதி பத்தி படிக்க போறோம். படிக்கிறேடா? अवभूतिः ம். कविरयं 7th AD ம். उत्तरकालिकः इति ज्ञायते நீங்களே सप्तम மீனிங் நீங்களே அப்படியே மீனிங் சொல்லிட்டு வாங்கோ. எங்கெங்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் அங்கெல்லாம் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஓகே 7th ADங்கிறது எப்படி படிப்பான்னு சொல்றேடா. செவன்த் சப்தம ஏடிங்கிறது இது இல்லையா? ஆஃப்டர் शताब्दी में கிறிஸ்த शताब्दी में पढ़ சகாப்த். ஆமா, ஆமா. हम्म அவருடைய இதுக்கு அப்புறம் கிரைஸ்ட் போனதுக்கு அப்புறம் இல்லையா? ஸோ சப்தம சதாப்தேன்னு போட்டுக்கோங்க. 7th செஞ்சுரி. ம். सप्तमशताब्दे उत्तरकालिकः इति ज्ञायते. So this kavi is of post 7th century AD. ஆமா, எதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற? தமிழ்லயே சொல்லுங்க. சாரி அது உத்தரகாலிகங்கிறத நான் just trying to உத்தரகாலிகாங்கிறது 7வது செஞ்சுரியினுடைய பின்பாகம்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் okay. பார்ட் 7th செஞ்சுரி அந்த மாதிரி ஏதாவது. சரியா? அப்புறம் विदर्भदेशे पद्मपुरम् अस्य जन्मस्थानम्. ஆமா. விதர்பதேசத்துல must be somewhere மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அங்க பத்மபுரம்ங்கிற ஒரு இடத்துல இடம் தான் இவரோட ஜென்மஸ்தானம். ஆக்சுவலி அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ல இது கொடுத்துருக்கா. நான் வந்து அதாவது மாலதி மாதவம்னுட்டு அவர் வந்து பிரகரணம் எழுதியிருக்கார். அந்த பிரகரணத்துல சூத்திரதாரன் வந்து சொல்றான், அஸ்தி தட்சிணாபதே விதர்பேஷு பத்மபுரம் நாம நகரம் தத்ர கேச்சித் தைத்தரீயணः காஷ்யபாः சரணகுரவः காஷ்யபாச்சரணகுரவः ஆச்சரணகுரவः பங்கி பாவனாக பஞ்சாக்னேயः திருதவிரதாக அப்படின்னுட்டு இவரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, சூத்திரதாரன் பண்றான். ஸோ அந்த இடத்துல விதர்பதேசத்துல பத்மபுரம்ங்கிறது இவருடைய ஜன்மஸ்தானம், பிறப்பிடம். அப்புறம் அயம் பட்டகோபாலஸ்ய பௌத்ரஹ, பட்டகோபால்ங்கிறவரோட பேரன். ஜாத்துகர்ணி நீலகண்டயோகோ புத்திரஹ, அப்பா அம்மா வந்து நீலகண்டர் அண்ட் ஜாத்துகர்ணி. அஸ்ய குருஹு ஞானநிதிஹி, காரண பேர் மாதிரி இருக்கு, குருவோட பேர் வந்து ஞானநிதிஹி. அயம் ஸ்ரீகண்டஹ, அது இவரோட பேரோ. காஷ்யபஹ கிருஷ்ண யஜுர்வேதியः தைத்திரிய சாகாத்தியாயி. சோ கிருஷ்ண யஜுர்வேதம் தைத்திரிய சாகா அத்தியனம் பண்ற இந்த பிராமண வம்சத்துல காஷ்யபங்கிறது கோத்திரமா? ஆமா, கஷ்யப கோத்திரத்துல பிறந்தவர். ஸ்ரீகண்டன் அவருடைய பேரு. அப்போ கோத்திரமாச்சு, வேதமாச்சு, சூத்திரம் மிஸ்ஸிங். ஆமா, ஆமா. ஓகே ஓகே. பவபூதிரிதி இதி அஸ்ய உபாதிஹி, அது வந்து லேட்டர் ஹி அக்வயர்ட் திஸ் நேம். ஆமா, ஒரு டைட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. டைட்டில் இல்லைன்னா லேட்டரா ஹி அடாப்டட் டு புனைப்பெயர். சரி. பவபூதிஹி இதி உபாதி பிராப்தே காஷ்சன உக்தயः வர்த்தந்தே. இந்த பேர் வந்ததுல இவருக்கு கொஞ்சம் கதைகள் இருக்கு. ஆமா, காஷ்சன உக்தயா, சில உக்திகள் இருக்கின்றன. அப்புறம் ஓகே, யதா பவஸ்ய இவ ஈக்குவல் டு சிவஸ்ய இவ பூதிஹி சமம் ஞான சம்பத்திஹி யஸ்ய சஹ இதி ஏகரூபா. சொல்லிட்டா, யதா பவஸ்ய இவ சிவஸ்ய இவ. பவன்னா பவஸ்ய பத்னி பவானி. சோ பவன்னா ஈஸ்வரன். சோ பவஸ்ய இவ சிவஸ்ய இவ ஈஸ்வரனை போல, ஈஸ்வரனுடையது போல, பூதிஹி அப்படின்னா ஞான சம்பத்திஹி யஸ்ய சஹா, சிவன் போல இருக்கின்ற, சிவனுக்கு இருக்கிற ஒரு பூதி ஞான சம்பத்தி போல சம்பத்தி யாருக்கு இருக்கோ, பவஸ்ய ஞான சம்பத்திஹி யஸ்ய சஹா, பவஸ்ய இவ ஞான சம்பத்திஹி யஸ்ய சஹான்னுட்டு பகுவிரீகில போட்டு இவருக்கு வந்து அதனால இவருக்கு பவபூதின்னு சஹ இது ஏகரூபா உக்திகின்னு கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். ஏகரூபா ஒரு விதமான ஒரு உக்தி என்ன அப்படின்னா, ஹவு டிட் ஹி கெட் திஸ் நேம் அப்படின்னா, பவஸ்ய இவ சிவனை போல, பூதிஹி ஞான சம்பத்தி யாருக்கோ அவர் அப்படின்றதுனால இவருக்கு பவபூதின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பரமேஸ்வரः பிக்ஷு ரூபேண ஆகத்ய அஸ்மை ஸ்ரீகண்டாய பூதிம் ஞான சம்பதம் அயச்சத் இதி அன்யா. சிவனே வந்து பரமேஸ்வரனே வந்து பிக்ஷுவோட ரூபத்துல வந்து இவருக்கு ஸ்ரீகண்டனுக்கு பூதிங்கிற அந்த ஞான சம்பத்தை கொடுத்தாருங்கிறது இன்னொரு கதை. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அன்யாபி
साम्बा पुनातु भवभूति पवित्रमूर्तिः इत्यस्य कवेः श्लोकस्य श्रवणेन पुलकितगात्रः राजा भवभूतिः इति अनेन ख्यापयामास इति अन्यापि उक्तिः என்ன அப்படின்னா சாம்பா பவபூதி பவபூதி பவித்ர மூர்த்திஹி சாம்பா இந்த சாம்பாங்கிறது இந்த மூர்த்திக்கு அட்ஜெக்டிவா போறது அம்பையா சக வர்த்ததே இது சாம்பா அந்த மூர்த்தியானது அம்பாளோட இருக்கின்ற பவபூதி பவித்ர மூர்த்திஹி அந்த பவபூதி அப்படிங்கிறது பரமேஸ்வரன் அவருடைய அந்த பவித்ர மூர்த்திஹி புனாது நம்மளை காப்பாத்தட்டும் புண்ணியம் பியூரிஃபை பண்ணட்டும் இது அஸ்ய கவேஹே ஸ்லோகஸ்ய ஸ்ரவணேன இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார் அந்த ஸ்லோகத்தை கேட்கறதுனால புலகித காத்திரக ரொம்ப புலகாங்கிதம் அடைந்த சரி புலகிதம் காத்திரம் எஸ்ய சகா புலகித காத்திரக ராஜா இந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது அப்படி இருக்கின்ற ராஜா ஒருவர் பவபூதிஹி இது அனேன பவபூதி என்கின்ற இந்த ஒரு நேமுனால கியாபயா மாச இவருக்கு வந்து புகழை அடையும்படி செய்தார் நிச்சு கியாபயா மாச சரி சரியா அப்புறம் அடுத்தது ஸ்க்ரோல் பண்றீங்களா இல்ல நான் இங்க ஒரே நிமிஷம் படிங்க காம் தபஸ்வி கதோவஸ்தாம் இதி ஸ்மேராவிவ ஸ்தனோ வந்தே கௌரி கணாஸ்லேஷ பவபூதி சிதானனோ சோ அதனால இது என்ன அப்படின்னா வந்தே ஸ்தனவு வந்தே அந்த ஸ்தனங்களுக்கு வந்தே ஸ்மேரவு இவ ஸ்தனவ் அதாவது கௌரி கௌரி கணாஸ்லேஷ பவபூதி சிதானனவ் கௌரியினுடைய கனம்னா திக்கு டென்ஸான ஒரு ஆஸ்லேஷம் கட்டிக்கிறது அந்த ஆஸ்லேஷ கட்டிண்ட பவபூதி சிதானனோ அந்த பவபூதியினுடைய அந்த பரமேஸ்வரனுடைய சிதம்னா வெள்ளை வெள்ளையான அந்த ஆனனம் எந்த ஸ்தனத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ அந்த ஸ்தனமானதே என்ன அந்த ஸ்தனமும் வந்தே அந்த 2 ஸ்தனங்களுக்கு நமஸ்காரம் அந்த ஸ்தனங்கள் எப்படின்னா சிரிக்கிற மாதிரி இருக்கான் ஸ்மேரவு இவ ஸ்தனவ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் சிரிக்கிறலாம் அப்படின்னா தபஸ்வி காம் காம் கதாம் காம் அவஸ்தாம் கதக தபஸ்வி எந்த ஒரு அதாவது ஈஸ்வரன் சதாசர்வகாலமும் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கார் ஆனா பார்வதிய பார்த்த உடனே தன்னுடைய பவபூதி சிதானனோ தன்னுடைய முகத்தினால அந்த ஸ்தனத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார் ஆலிங்கனம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தனங்கள் வந்து ஸ்மேரவ் இவ பூஞ்சிரிப்பு கேலியா சிரிக்கிற மாதிரி இருக்கான் அந்த ஸ்தனங்கள் ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கவர் இப்படி என்னோட ஸ்தனத்தை ஆலிங்கனம் பண்ணி உட்காந்துருக்காரு அப்படின்னு தபஸ்வி காம் அவஸ்தாம் கதக தபஸ்வி எந்த அவஸ்தையை அடைந்தார் இந்த தபஸ்வி அப்படின்னு ஸ்தனவு ஸ்மேரவ் இவ எப்படிப்பட்ட ஸ்தனவ் அப்படின்னா கௌரி கணாஸ்லேஷ பவபூதி சிதானனவ் ஸ்தனவ் அகம் வந்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இது அஸ்ய நல்ல கற்பனை இல்ல ஜி அழகா இருக்கு நல்ல கற்பனை கற்பூர சரித்த பானம்னு ஒரு பானம் ஒண்ணு இருக்கு அது வந்து ஒன் ஆக்ட் பிளே அந்த பானம் எப்படின்னா இந்த இது இல்ல ஆகாஷ பாஷிதம் அதுல அந்த டிராமால வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் வேற கேரக்டரே கிடையாது அவனே ஏதோ கேட்டு கேட்டு பதில் சொல்லிட்டே இருப்பான் சரியா அதுலயும் தான் 2 பேரும் ஈஸ்வரனும் பார்வதியும் இது ஆடுவா டைஸ் ஆடுவா அதுல வந்து பார்வதி வந்து தோத்துடுவோம் சோ அதுல வந்து யாரு தோத்து போனாலோ அவ வந்து இன்னொருத்தருக்கு ஆலிங்கனம் கொடுக்கணும்னுங்கிற மாதிரி வரும் சோ அது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆலிங்கனம்ங்கிற மாதிரி ஏதோ சோ அதுல வந்து ஈஸ்வரனுடைய ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் சோ அந்த 2 கண்ணையும் அவர் மூடின்னுட்டு ஆலிங்கனம் பண்ணுவாராம் சோ அந்த நாள் பொழுது போகாம இருக்கிறதுனால ஆலிங்கனமே பண்ணிட்டு இருப்பாராம் சோ அந்த மாதிரி அங்க ஒரு வரும் அந்த மாதிரி இங்க ஒரு ஸ்லோகம் சரியா அதுக்கப்புறம் इति अस्य कवेः श्लोकस्य श्रवणेन सन्तुष्टाः जनाः अस्मै भवभूतिः इति उपाधिम् अयच्छन् इति अपि जनश्रुतिः वर्तते ஆமா ஆப்வியஸ் இந்த ஸ்லோக கேட்டுட்டு ஜனங்கள் வந்து சந்துஷ்டி அடைஞ்சு பவபூதிங்கிற உபாதியை இவருக்கு கொடுத்தார் ஆமா அப்படின்னு ஒரு ஜனஸ்ருதி அப்படின்னா ஒரு லோகோக்தி அப்படியும் ஒரு அந்த மாதிரி உக்திகளும் அவைலபிள் ஆமா உக்தியோட சினோனிம் ஃபர்ஸ்ட் சினோனிம் இங்க வருது ஜனஸ்ருதி ஜனஸ்ருதினா லோகோக்தி ஓகே ஜன அபவாதம்னா ரூமர் ஓ அபஸ்ருதி அபவாதம் அப்படி இல்ல கிம் வதந்தினா என்னது
அதுவும் அப்படியேதான், ரூமர் தான். ஆஹ் அதான் தமிழ்ல வதந்தின்னு எடுத்து பாருங்க. வதந்தி பிகேம் வதந்தி தமிழ்ல. ஆ. अयं बाणात् अर्वाचीनः इति वक्तुं शक्यते. बाणर्ங்கிறது இன்னொரு கவி பாணருக்கு முன்னாடி அர்வாச்சீனம் புரியல. முன்னாடி இருந்தவர் ஓகே இது வக்தும் சக்கியதே. அயம் கவிஹி. ஓகே ஓகே. அயம் கவிஹி தர்க்க வியாக்கரண மீமாம்சாதி சாஸ்திரேஷு மகாபண்டிதः. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மகாபண்டிதரா இருந்தார். ஓகே. ஆமா. இவர் வந்து தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சம் முதலிய சாஸ்திரங்களில் பெரிய ஒரு பண்டிதராக இருந்தார். ஆக்சுவலி இவர் பெரிய மீமாம்சகர். இந்த இந்த பவபூதி சொல்லுங்க தீபா. ஓகே. இதுல பாணா அர்வாச்சீனா பாணருக்கு முன்னாடியா இல்ல பாணருக்கு முன்னாடி. பாணாத்து ரொம்ப பிராச்சீனக இது வக்தும் சக்கியதே. ஓகே, பாணாத்துன்னா பாணத்துக்கு முன்னாடி. ஆமா, ஒரே நிமிஷம் படிப்போம். அயம் ரூபகத்ரயம் ரச்சயாமாச. இவர் வந்து 3 ரூபகங்களை கிரியேட் பண்ணிருக்கார். தத்து காலப்பிரியாநாதோத்சவ சமயே ஆகதானாம் ஜனானாம் மனः பிரஹ்லாதனாய அபிநீதம் ஆசீத் இதி தேன ஏவ ஞாயதே. ஆமா. இந்த ரூபகங்கள் காலப்பிரியாநாதர்னா மகாகாலேஸ்வருக்கு காலப்பிரியநாதர்னு ஒரு பேர் இருக்கு. சோ அவருடைய உற்சவ சமயே, அந்த உற்சவ சமயத்துல ஆகதானாம் ஜனானாம் வந்த ஜனங்களினுடைய மனப்பிரஹ்லாதனாய மனதுக்கு குதூகலிப்பு ஊட்டுவதின் பொருட்டு அபிநீதம் அப்படின்னா அபிநயம் கிருதம், பிரசன்டட்னு அர்த்தம். அபிநீதம் ஆசீத் இது தேனைவ நியாயத்தை அவராலேயே நமக்கு தெரியறது. அப்புறம் ரூபகம்னா நார்மல் நாடகம் தானே இல்ல டிஃபரெண்டா? ரூபகம்ங்கிறது 10 விதமான ரூபகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதுல நாடகம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ரூபகம். ஈச் ஒன் ஹேஸ். இப்ப நாடகம்னா உங்களுக்கு 6லேருந்து 7 அங்கம் இருந்தாதான் அதுக்கு பேரு நாடகம். புரியுறதா? அட்லீஸ்ட் 5 அங்கமான இருக்கணும், அப்பதான் நாடகம். பிரகரணம்ங்கிறது 10 அங்கம் இருக்கணும். அண்டு உங்களுக்கு வந்து வியாயோகம், இது மத்தியம வியாயோகம் டைப் ஆஃப் ரூபகம் வந்து உங்களுக்கு 1 அங்கம் இருந்தா போறோம். அதே மாதிரி இந்த மாதிரி 10 விதமான ரூபகங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. நாடகம், சப்பிரகரணம், பாணக, டிமக, வியாயோக, பிரஹசனம்னு ஒண்ணு உண்டு இல்ல ஜி? பிரஹசனம்னு காமெடி டிராமா. அண்ட் ஒண்ணுத்துக்கும் உங்களுக்கு வந்து அங்கங்கள் மாத்திரம் மாறாது, கேரக்டரைசேஷன் மாறும், சாய்ஸ் ஆஃப் ஹீரோ மாறும், சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறும். இப்ப பிரகரணம் டைப் ஆஃப் டிராமா பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி இட்ஸ் சோஷியல் டிராமாவா இருக்கும். அதுல வர நாயகன் வந்து தீரோதாத்தனோ உத்தத்தனோ இருக்க மாட்டான். அதுல முக்கால்வாசி தீரசாந்தனா இருப்பான். இப்போ மிருச்சகட்டிகம்னு இவர் எழுதினது இல்ல, சூத்ரகன் எழுதின மிருச்சகட்டிகம் வந்து என்ன அப்படின்னா 10 அங்கம். அதுல வர சாருதத்தன்கிற கேரக்டருங்கிறது நார்மலா நம்மள மாதிரி ஒருத்தன். அவன் வந்து ஒரு பிராமணன், அட் த சேம் டைம் அவன் இஸ் ஆல்சோ அ மர்ச்சன்ட். ஸோ அவனுக்கு வந்து நார்மலா ஒரு தீரசாந்தனான ஒரு நாயகன். அவன் வந்து சண்டை போட்டுண்டு வீர தீர பராக்கிரம செயல்லாம் பண்ண மாட்டான். அவன் வந்து சாதாரணமா இருப்பான். ஸோ இப்ப நாடகம்னு எடுத்துட்டேன்னா அதுல வர ஹீரோ இன்வேரியபிளி ஒரு தீரோதாத்தனோ இல்ல தீர உத்ததனாவும் இருப்பான். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கு இல்லைன்னா புராண கதைகள் பேஸ் பண்ணி கதைகள், ராஜா கதைகளை பேஸ் பண்ணி நாடகங்கள் வரும். பிரகரணம் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ பிரஹசனம் எடுத்துட்டேன்னா அதுல வர பிரஹசனம்ங்கிறது காமெடி டிராமா. ஸோ சம்ஸ்கிருதத்துல வந்து காமெடிங்கிறதே ரொம்ப ஒசத்தியாலாம் சொல்ல மாட்டான். அதை ஹாஸ்ய ரசம்ங்கிறது இருக்கிறதுலே நீச்சமான ஒரு ரசமா கொண்டாடுற டைப்பு. ஸோ அதுல பிரஹசனத்துல வர டிராமா, அந்த ஹீரோ வந்து நாயகன் வந்து தீரோதாத்தனோ தீர உத்ததனோ சாந்தனோ லலிதனோ இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு பாக்கண்டின்னுவான். பாக்கண்டினா அவன் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், அவன் வாயில வராததெல்லாம் பேசுவான். அப்புறம் அவன் வந்து லிக்கர் குடிப்பான், மாம்சம் சாப்பிடுவான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் இந்த பிரஹசனத்துக்கு ஹீரோவா இன்வேரியபிளி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு ரூபகத்துக்கும் பார்த்தீங்கன்னா பலவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு பஞ்சசந்திகள் இருக்கணும். பஞ்சசந்தினா நம்ம கிராமர்ல வர்ற சந்தி இல்ல, நாடகங்களுக்கும் சந்தின்னு இருக்கு. இப்ப தசரூபகம்னு இவர் தனஞ்சயன் எழுதியிருக்கார். அந்த தசரூபகம் talks about, it's a rhetoric work. It talks about how a drama should be conceived, how a nayakan should be adapted in a drama எல்லாம் பார்ப்பார். இப்ப காளிதாசரனுடைய சாகுந்தலத்துல பார்த்தேனாலே
அக்கார்டிங் டு தி ஒரிஜினல் மகாபாரதம் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்டதுதான் சாகுந்தலம் இல்லையா? அந்த பரதனுடைய வம்சத்துல பிறந்தவா தான் இவ பாரதாக எல்லாமே. ஸோ அந்த அந்த துஷ்யந்தனுடைய புள்ளதான் அந்த பரதன். அந்த துஷ்யந்தனுடைய கேரக்டர் வந்து ஓஹோலாம் கிடையாது ஒரிஜினலி. நம்ம காளிதாசர் வந்து அப்படியே அனிர்வர்ணனீயம் ஹி பரகலத்திரம்னுட்டு அவனை எங்கேயோ அப்படி கொண்டு வைப்பார். 300 ஸ்திரீயை வர்ணிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு துஷ்யந்தனோட கேரக்டரை வந்து வசத்தியா சொல்லியிருப்பார் காளிதாஸ். புரியுறதா? ஸோ ரூபகம்ங்கிறது இட்ஸ் ஓவரால் கிளாசிபிகேஷன். அதுக்குள்ள 10 விதமான ரூபகங்கள் இருக்கு. நாட்டகம்ங்கிறது இஸ் ஒன் டைப் ஆஃப் ரூபகம். புரியுறதா? அதான். அதுக்கப்புறம் उज्जयिनी नगरे वर्तमानः महाकालेश्वरः एव कालप्रियानाथः इति उच्यते. ஆமா நான் சொன்னதுதான். உஜ்ஜயினி நகரத்துல இருக்கிற மகாகாலேஸ்வரர் தான் காலப்பிரியாநாதர்ங்கிற பேர்ல அறியப்படுறாரு. ஆக மொத்தம் காளிதாசரும் பவபூதியும் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த சேம் ஊர். அவருக்கும் உஜ்ஜயினி தான், இவருக்கும் உஜ்ஜயினி தான் இல்லையா? அப்புறம் ஸ்ரீகண்டோயம் உஜ்ஜயின்யாம் கான்யகுப்ஜே காஷ்மீரே ச பர்யட்டன் ஆசீத் இதி ஞாயதே. ஸ்ரீகண்டரான இவர் உஜ்ஜயினில, கான்யகுப்ஜத்துல, அப்புறம் காஷ்மீர தேசத்துல பர்யட்டனம் பண்ணிட்டு இருந்தார். ஆமா, வாண்டரிங். ஆமா. அப்புறம் ஸ்வஜீவித காலே காளிதாசாத் இவத் பிரதிஷ்டாம் காளிதாசாதிவத் காளிதாசாதி இவ வத்துனா இவ அவரை போல. ஓ காளிதாச ஆதி பிளஸ் வத் காளிதாசாதிவத் பிரதிஷ்டாம்னா லப்தவானிதி. அவர் வாழ்ந்துட்டு காலத்துல காளிதாசர் மாதிரி இருக்கப்பட்ட வாழ் மாதிரி பிரதிஷ்டை இவர் அடையலை. பிரதிஷ்டை மேபி ஃபேம் அவர் அடையலை. இல்ல எப்படி வந்து காளிதாசனுக்கு அவனோட டைம்ல அவனுக்கு ஃபேம் கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் கிடைச்சதோ, அதே மாதிரி இவரும் காளிதாசர் முதலிய கவிகளை போல பிரதிஷ்டாம் ஸ்வஜீவித காலே பிரதிஷ்டாம் ந லப்தவான். ஹி டிட்ன்ட் கெட் ஹிஸ் என்ன சொல்றது புகழ் ஆர் பேரு வென் ஹி வாஸ் எக்ஸிஸ்டிங். அவருடைய என்ன சொல் பாஸ்துமஸ் ஸ்டேட்ல தான் அவருக்கு வந்து ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைச்சது. அது யார் போல அப்படின்னு அதனால தானே அவ எழுதுறான். புராணம் இத்தியம் ந சாது சர்வம் நஜாபி காவியம் நவமித்யவத்தியம் சந்த பரீட்சை அந்நியதரத் பஜந்தே மூடக பரபர்த்தியேன புத்தின்னு மாளவிகாக்னிமித்திர எடுத்த உடனே காளிதாசன் மங்கள ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, புராணம் இத்தியே ந சாது சர்வம். எல்லாம் பழசுங்கிறதுனாலயே வசதியா இருக்கணுங்கிறது இல்ல, புதுசுங்கிறதுனால அது தப்பு தப்பா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ சந்தக புத்திசாலியா இருக்கிறவா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆலோசனை பண்ணிட்டு அக்கார்டிங்லி டிசைட் பண்ணுவா. மூடர்கள் பரபிரத்யய நேய புத்தி, இன்னொருத்தர் என்ன சொல்றாளோ அது வழியாவே போவா. ஸோ இட் மீன்ஸ் தட் அவளுக்கு அந்த காலத்துல ஒரு அப்ரிசியேஷன்ங்கிறது கிடைக்கல டியூரிங் தேர் டைம். அதே மாதிரிதான் இந்த பவபூதிக்கும் ஆச்சுங்கிறது இப்ப இந்த அடுத்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரிய போறது. படிங்கோ. ஏனாம கேச்சிதிஹ ந பிரதயந்த்யவக்ஞாம் ஜானந்தி தே கிமபி தான் பிரதி நைஷ யத்னஹ உத்பத்ஸ்யதேஸ்தி மம கோபி சமான தர்மா காலோஹ்யம் நிரவதி விபுலாச்ச பிருத்வி. ஸோ வந்து இது வந்து மாலதி மாதவம்னுட்டு அவருடைய பிரகரணம் டைப் ஆஃப் ரூபகம் அது. அதுல 6வது ஸ்லோகம் இது. ஏனாம கேச்சித் இஹன பிரதயந்தி அவக்ஞா ஜானந்தி தே கிமபி தான் பிரதி ந ஏஷ யத்னஹ. ஸோ வந்து ஏனாம கேச்சித்து இஹ அவக்ஞாம் நஹ அவக்ஞாம் பிரதயந்தி. யாரு வந்து சில பேர் எனக்கு வந்து ஒரு அவக்ஞா ஒரு என்னுடைய ஒர்க்கை பத்தி அப்ரிஷியேட் பண்ணாம people who speak ill about my work ஜானந்தி தே கிமபி தானு பிரதி ந ஏஷ யத்னஹ. ஐ ஹவ் நாட் மேட் அன் எஃபர்ட் டு ப்ளீஸ் சச் அ பீப்புள். புரியுறதா? அப்ப நான் ஏன் வந்து இதை எழுதுறேன் அப்படின்னா, உற்பத்தியதே அஸ்தி மம கோபி சமான தர்மா. இன்னைக்கு உலகத்துல வந்து யாரோ மொத்தம் உற்பத்தியதே அப்படின்னா உண்டாவான், பிறப்பான். கோபி சமான தர்மா. நான் அந்த இது சொன்னேனோ மகிம பட்டர்னுடைய வெக்தி விவேகம். கேச்சித் சில பேர் வந்து சூரியனுடைய கிரணங்களை பார்த்து அந்த கிரணத்தை நோக்கி இருக்கிற அந்த சூரியகாந்த மணிங்கிறது எரியும், ஜுவலந்தி. கேச்சித்து விகசந்தி, தாமர புஷ்பங்கள் பூக்கும். இந்த அவுல்ஸ் எல்லாம் வந்து ஆந்தைகள்லாம் நிமீலந்தி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரனுடைய அவளை குறிச்சி என் பிரயத்தனம் இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்னேனோ நான் ஜெகநாத பண்டிதர் எடுக்கும்போது. அதே மாதிரி இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மம கோபி சமான தர்மா உற்பத்தியதே. யாரோ ஒருத்தன் உறப்பான்,
காலோஹியம் நிரவதி. ஏன் அப்படின்னா இந்த காலக டைம்ங்கிறது எண்ட்லெஸ். இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளை கூட முடிய போறது உலகம்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. எத்தனையோ கல்பங்கள் இருக்க போறோம். அது என்னைக்குன்னு நமக்கே அதுல எத்தனை ஜென்மம் வர போறதுன்னு தெரியாது. ஸோ காலோஹியம் நிரவதி. அவதினா லிமிடேஷன், நிரவதினா லிமிட்லெஸ், அன்லிமிட்டெட், இன்ஃபைனைட். விபுலாச்ச பிருத்திவி. இந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்கு? இந்த பூமிங்கிறது விபுலா பறந்து இருக்கு. ஸோ அப்ப எனக்கு சமானமான என்னோட வேவ் லென்த்துக்கு சூட்டான எவனா ஒருத்தன் வந்து என் புஸ்தகத்தை படிக்கணும். அவனை குறிச்சுதான் பிரயத்னா. இப்ப இருக்கிறவா என்னை வந்து புகழாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற இது அஸ்ய கவேஹே வச்சனாத் ஞாத்தும் சக்கியதே. கிம் ஞாத்தும் சக்கியதே? ஸ்வஜீவித காலே காளிதாசாதிவது பிரதிஷ்டாம் ந லப்தவான் இதி அனேன ஸ்லோகேன அஸ்மாபிஹி ஞாயதே. புரியுறதா? ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் ஆக்சுவலி. ஏனாம கேச்சித் இஹ கேச்சிதிஹ ந பிரதயந்தி அவக்ஞா ஜானந்தி தே கிமபி தான் பிரதி ந ஏஷः யத்னः உற்பத்யதே அஸ்தி மம கோபி சமான தர்மா காலோஹ்யம் நிரவதிஹி விபுலாச்ச பிருத்திவி. எங்க ப்ரொஃபசர் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லோகம். சொல்லிட்டே இருப்பாருங்க. சொல்லுங்க. பிரதயந்தினா பிரதயந்தினா ஸ்ப்ரெட் பண்றது, அவக்ஞாம் அப்படின்னா இன்சல்ட்டை ஸ்ப்ரெட் பண்றது, என்னை பத்தி தப்பான ஒரு கருத்தை வந்து பரப்புறது. புரியுதா? इत्यस्य कवेर्वचनात् ज्ञातुं शक्यते. ओके. अस्य रूपकेषु महावीरचरितमेकम् अस्मिन् नाटके 7 अंकाः वर्तन्ते. I think now they are talking about the 3 रूपकams. This is the first one. In the रूपकத்துல the first one is महावीरचरितम. In the நாடகத்துல, oh, this happens to be a நாடகம், 7 அங்கங்கள் இருக்கு. ஆமா. अस्मिन् नाटके पंचम अंक पर्यन्तम एव अनेन भवभूतिना विरचितम् इति वदन्ति. இதுல 5 தான் இவர் எழுதினாருங்கிறது கொஞ்சம் பேரோட அபிப்பிராயம். ஆமா ஆமா. सकलोऽयं ग्रन्थः अनेन भवभूतिना विरचितम् इति अपरे. மத்தவா என்ன அபிப்பிராயப்படுறானா, இல்ல ஃபுல்லாவே இவர் தான் எழுதினார். சகலோயம் கிரந்தா, இந்த ஃபுல் டெக்ஸ்டுமே அனேன பவபூதினா, இந்த பவபூதியினால் விரச்சிதம் எழுதப்பட்டது என்று இதி அபரே வதந்தி. ஓகேவா? அப்புறம் ரசபரிபோஷாய கேச்சன கல்பிதாः அம்சாः கவினா அஸ்மின் நாடகே நிவேஷிதாः வர்த்தन्ते. விநிவேஷிதா. To exaggerate or amplify the rasam, the emotive aspect. கேச்சன fictitious அம்சங்கள் கவியால் இந்த நாடகத்துல விநிவேஷிதம் பண்ணப்பட்டிருக்கு, இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ரசபோஷணாய பரிபோஷணாயனா ரசத்தை வந்து போஷிக்கிறது அப்படின்னா அதை வந்து வெயிட்டேஜ், அதுக்கு ஜாஸ்தி போஷணம் பண்றதுன்னா வளர்க்கறதுன்னு தானே அர்த்தம். இப்போ மாதா சமம் அஸ்தி சரீர போஷணம் இல்லையா? ஸோ அம்மா மாதிரி சரீரத்தை வளர்க்குறவ யாரும் கிடையாது. அந்த மாதிரி ரசபரிபோஷணாய, அந்த பரிபோஷாய, அந்த ரசத்தை பரிபோஷணம் பண்றதுக்கோசரம் கேச்சன கல்பிதாக அம்சாக, சில கவியினால் கல்பிக்கப்பட்ட அம்சங்கள் அஸ்மின் நாடகே கவினா விநிவேஷிதாக வர்த்தந்தே, ஹஸ் பின் இன்சர்ட்டட் ஆர் புகுத்தப்பட்டது கவியினால் இந்த நாடகத்தில். சரியா? சொல்லுங்க சார். போஷணம் வந்து வளர்ப்பது, அதை வந்து இன்னும் ரிச், டு பிரிங் தி ரிச்னஸ் ஆஃப் எமோஷன்ஸ். நவுன் ஃபார்ம்னா போஷணம் தானே, அதானே வரணும் இல்லையா? போஷஹனாலும் அதேதான், ரசபரிபோஷஹ. சொல்லுங்க ஜி. அந்த ராமோஸ்மி சர்வம் சஹேன்னு அர்த்தாந்தர சங்கிரமித்தமோ இல்ல அத்தியந்த திருத்தமோ ஏதோ ஒண்ணுக்கு எக்ஸாம்பிள், அது ரொம்ப ஃபேமஸ். அது இதுல இருந்து நினைக்கிறேன். ராமோஸ்மி சர்வம் சஹே காவிய பிரகாசத்துல வரும் இல்லையா? துன்யாலோகம். அதுக்கப்புறம் மேல உத்தர ராமச்சரிதம் ஸ்ரீமத் வால்மீகி விரச்சித உத்தர காண்டஸ்ய கதாம் ஸ்வீகிருத்ய நாடகமிதம் ரச்சயாமாச. ஸ்ரீமத் வால்மீகினால் ரச்சிக்கப்பட்ட உத்தர காண்டத்தினுடைய கதைய ஸ்வீகரிச்சுண்டு இந்த நாடகத்தை பவபூதி ஏற்றியிருக்கார். ஆமா. அப்புறம் அஸ்மின் நாடகே பஹவோ அம்சாः ரசபரிபோஷணாய கல்பிதாக திருஷ்யந்தே. இந்த நாடகத்துல நிறைய அம்சங்கள் ரசபரிபோஷணத்துக்காக, ஐ மீன் டு ஆம்பிளிஃபை த இமோஷன்,
கல்பிதாக திருஷ்யந்தே. அவர் வந்து கல்பிச்சிருக்கார், ஆட் பண்ணிருக்கார். அவரோட இந்த 2 நாடகமுமே இஸ் பேஸ்ட் ஆன் ராமாயணம். மகாவீர சரித்தமும் ராமாயணம். பட் அது வந்து வீரரச பிரதானமாக அதை எழுதியிருக்கார். இது வந்து ஏகோரச கருணை எவன்னுட்டு உத்தராம சரித்திரத்துல அப்படியே கருண ரசத்தை புழிஞ்சி எடுத்திருக்கார். ராமர் வந்து அழுதுண்டே இருப்பார். இதுல வந்து அவருடைய ஒகாபுலரியும் பார்த்தேன்னா, அந்த ஸ்லோகத்தை டக்குன்னு பார்த்தேன்னா காம்ப்ரஹெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சரியா? அதுவும் நீங்க காளிதாசர் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு அதை படிக்கும் பொழுது கொஞ்சம் நிரடும். அண்ட் வார்த்தைகளும் நம்ம இந்த அர்த்தம் வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்து நீங்க சப்தகல்பத் ரூபத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்திலயும் அது இருக்குங்கிறது தெரியும். ஸோ இவருடைய யூசேஜ் ஆஃப் அந்த காம்பீரியம் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து இப்போ ஒரிஜினல் ராமாயணத்துல ராமர் இவ்வளவு அழுதுருவாராங்கிறது தெரியாது. ஆனா இவர் அந்த நாடகத்துக்கு உயிர் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் ரசபரிபோஷனாய ரசத்துக்கு இதுக்கோசரம் போஷணம் பண்றதுக்கோசரம் நாடகே பாவக அம்சாக கல்பிதாக திருஷ்யந்தே, நிறைய வந்து இவரால் கல்பிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் தேஷு ஆலேख्य தர்சனம் ஆத்ரேயி வாசந்தியோஹோ தமசா முரலயோश्च சம்பாஷணம் வால்மீகியாश्रमे கௌசல்யா ஜனகாதீனாம் சமாகமः பரத பிரணீத நாடக பிரதர்சனம் அந்திமே அங்கே விஸ்மயாவஹ சீதாராமயோஹோ சமாகமः இத்தியாதயः கேச்சன. நானே சொல்லிடுறேன். அதுக்குள்ள ஆலேக்கிய தர்சனம் அப்படிங்கிறது அந்த சித்திரத்தை பார்த்து ஒவ்வொரு கதையும் அவ வந்து ரிகலெக்ட் பண்ணிப்பா. அதாவது ஜீவத்சு தாத்தபாதேஷு நூத்தன தாரா பரிகிரகே மாத்ருபிகி சிந்தையமானானாம் தேகினோ திவசாகதாகான்வர். ராமர் வந்து சீதையை வச்சுக்கிட்ட அந்த கல்யாண பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு அப்பா வந்து அப்போ உயிரோட இருந்தார். அம்மா வந்து நம்மளை பத்தி கவலைப்படுவா. நீ அப்போ உனக்கு எனக்கும் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு, அந்த மாதிரி நாட்கள்லாம் போயிடுதே அப்படிங்கிற ரீகலெக்ஷன்லாம் அந்த ஆலேக்கிய தர்சனம் அப்படிங்கிறது அந்த சித்திரத்தை பார்க்கறது. ஆத்ரேயி வாசந்தியோகோ, அந்த ஆத்ரேயி வாசந்தின்னு 2 சிஷ்யா, இந்த வால்மீகியோட சிஷ்யர்கள் ஸ்திரீகள், அவளுடைய சம்பாஷணம். தமசா முரளையோகோ, தமசா முரள அப்படிங்கிறது முரளி அப்படிங்கிறது ஐ திங்க் 2 நதிகள், அவ 2 பேருனுடைய சம்பாஷணம். அப்புறம் வால்மீகி ஆசிரமே கௌசல்யா ஜனகாதீனாம் சமாகமக. எண்டு பார்த்தேன்னா 6வது அங்கத்துல அவ உள்ள வந்துடுவா. யாரு? ராமர் அங்க இருப்பார். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு அந்த குதிரையை விடும்பொழுது இந்த லவன் வந்து அந்த குதிரையை பிடிச்சு வச்சிருவான். சந்திரகேத்துக்கும் லவனுக்கும் யுத்தம் நடக்கும். அந்த இடத்துல ராமர் வருவார். வந்தவுடனே சந்திரகேத்து வந்து லக்ஷ்மணனுடைய புள்ள. சோ அவன் வந்து என்ன அப்படின்னா, இவர் தான் ராமர். ஓ, சாக்ஷாத் அந்த ராமாயணத்துல வர ஹீரோவா இவர் அப்படின்னு கேட்கும் அந்த குழந்தை. சோ அப்புறம் குஷனும் வரும். குஷன் வந்த உடனே குஷன் கொஞ்சம் கோவக்காரன். இவர் வந்து ராமாயணத்தினுடைய ஹீரோ வந்திருக்கார், சந்திரகேத்துவோட பெரியப்பா, கொஞ்சம் உன்னுடைய யூஸ்வலா பேசுறத அடக்கி வாசின்னும். ஸோ அந்த மாதிரி அந்த வால்மீகி ஆச்சு நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சுரசரஸ்வதியில பிரவேசாக்கு இருக்கு 6வது அங்கம், பிரமாதமா இருந்தது. வால்மீகி ஆசிரமத்துல அங்க வந்து ஜனகர் கௌசல்யா எல்லாரும் வருவா. அவளுடைய சமாகமம். அப்ப வந்து ராமரனுடைய ஸ்லோகங்கள் ஒன்னும் அற்புதம். அதாவது என்னைக்கு கல்யாண கோலத்துல என்னையும் சீத்தையும் பார்த்தாலோ அப்படிப்பட்ட பார்த்த அப்பா இன்னைக்கு இல்ல தசரதர். அன்னைக்கு சாட்சி பூதமாக எனக்கு தாரவாத்து கொடுத்த ஜனகர் இப்ப வந்திருக்கார். அம்மாக்கள்லாம் வராளே, இப்ப சீத்தை இல்லாம நான் இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல அவளை எப்படி மீட் பண்ணுவேன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆமா. அதாவது சம்பந்த ஸ்பிருகணீயதா பிரமுதிதைஹி ஜுஷ்டே வசிஷ்டாதிபிஹி திருஷ்டுவா அபத்திய விவாக மங்களமஹே மஹே தத் தாதையோஹோ சங்கதம் பஷ்யன்னு ஈதிருஷः பித்ருசகம் விருத்தே மகாவைஷசே தீர்யே கிம் ந சஹஸ்ரதா அகம் அதவா ராமேண கிம் துஷ்கரம். ஸோ என்னால் ராமனால் என்னதான் செய்ய முடியாது, அதாவது நான் என்ன வேணா பண்ணுவேன், அந்த மாதிரி பார்த்த அப்பா இன்னைக்கு இல்ல. 2 அப்பாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னைக்கு அவர் இல்ல. இந்த மங்கள மகே அப்படின்னா மங்கள உற்சவேன்னு அர்த்தம். அன்னைக்கு அவன் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில என்ன பாக்குறார். சீதை எங்கன்னே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பாக்குறாருன்னு 6வது அங்கத்துல வரும். சோ அந்த மாதிரி வால்மீகி ஆசிரமே கௌசல்யா ஜனகாதீனாம் சமாகமக. அங்க பரத பிரணீத நாடக பிரதர்சனம். பரதன்கிறவர் நாட்டியசாஸ்திரம் எழுதின பரத முனி. அவரால் பிரதர்ஷிக்கப்பட்ட, அவரால் எழுதப்பட்ட நாடக பிரதர்சனம், அந்த நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நாடகத்தினுடைய பிரதர்சனம், டிஸ்பிளே.
अन्तिमे अङ्के विस्मय आवहः சீதாராமயோகோ சமாகமஹ இத்தியாதயா கேச்சன. ஏன்னா ஒரிஜினல்ல சீதை பூமியில போயிடுறா, பூமாதேவி எடுத்துன்னு போயிடுறா. இவர் வந்து எல்லாமே ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சுட்டார். இவர் பவபூதி அந்திம அங்கத்துல விஸ்மய ஆவகா அப்படின்னா விஸ்மய ஜனகா என்ன அப்படின்னா சீதாராமயோகோ சமாகமஹ, அவ ரெண்டு பேரனுடைய சேருதல், இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த டிராமால கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தமசா முரளயோஷ்டங்கிற சப்தத்துல if முரளா is the secondary word, அது முரளாயோகோன்னு வரணும் இல்லையா? ரமாயாக ரமயோகோ தானே, முரளயோகோ தானே, முரளயோகோ ரமாயாக ரமாயோகோ இல்லையா? ரமாயாக ரமயோகோ ரமாணா, ரமாயாம் ரமயோகோ ரமாசு, ஹேரமே ஹேரமே ஹேரமாக. அப்புறம் ஏகோ ரசः கருண ஏவ இதி கவிः கண்டரவேண ஸ்வஸ்ய நாடகஸ்ய கருணாரச பிரதானத்வம் அவதத். ஆமா, ரசம்னு ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா அது கருணரசம் தான். ஏகோ ரசக சக கருண ஏவ, கருணரசம் தான். இது கவிஹி கண்டரவரவகனா துவனி, கண்டத்வனினா ஸ்வஸ்ய நாடகஸ்ய கருணாரச பிரதானத்துவம், அப்படியே கருணரசைய பொழிஞ்சிருக்கார் அவரோடது. நீங்க பார்த்தீங்கன்னா எழுதினது 3 நாடகம், அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு வீரரசம், இன்னொன்னு கருணரசம். அந்த மாலதி மாதவம்ங்கிற ஒரு பிரகரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பீபத்ச ரசம், சுடுகாட்டுல லவ் பண்ணுவா அவ, அந்த மாதிரி ஒரு கதை அது. சோ கருணாரச பிரதானத்துவம் அவதது. இப்ப இந்த டபுள் கோட்ஸ்ல கருண ஏவன் இருக்கு இல்லையா? சோ அங்க கருணஹான்னு இருக்கணுமா இல்ல கருணா இருக்கணுமா? கருணஹ ஏவ விசர்கஸ்ய லோபஹ. நம்ம கருணாரசம் தானே சொல்லுவோம், கருணஹா ரசஹான்னு சொல்லுவோம். ஸ்ருங்காரஹ ஹாஸ்யஹ கருணஹ ஈரஹ பீபத்சஹ. புல்லிங்கம். ஆமா, ஓகே. நம்ம கருணாரச பூர்ண கருணாரச பூர்ண சுதாப்தே நல்ல பாட். ஓகே. சுகாந்ததயா நாடகஸ்ய பர்யவசானாத் அஸ்மின் நாடகே கருண விப்ரலம்பः அங்கீரசः இதி நிச்சயத்தும் சக்கியதே. ஆமா, சுகாந்ததையா நாடகஸ்ய பர்யவசானம்னா எண்டுன்னு அர்த்தம். ஸோ சுகாந்ததையா இட்ஸ் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பியா முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சுகாந்ததையா சுகமான ஒரு எண்டிங்கை கொடுக்கறதுனால நாடகஸ்ய பர்யவசானாத், த டிராமா எண்ட்ஸ் வித் அ வெரி ஹாப்பி எண்டிங். அஸ்மின் நாடகே, இந்த நாடகத்துல கருண விப்ரலம்பக அங்கீரசக, ஒண்ணு அங்கீனா த மெயின் ரசம். அங்கம்ங்கிறது எப்படி, அங்கீங்கிறது நம்ம சரீரம், அதுல அங்கம்ங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அங்கி முக்கியமா அங்கம் முக்கியமானா ரெண்டுமே தான் முக்கியம். அங்கம் இல்லைன்னா அங்கேயே இல்லை, அது வேற விஷயம். பட் அங்கீதான், அங்கீரசம்னா பிரதான ரசகான்னு அர்த்தம். ஸோ வந்து அஸ்மின் நாடகே கருணா விப்ரலம்பகா அங்கீரசகா, இந்த நாடகத்துல கருணாரசம் அப்புறம் விப்ரலம்பம்ங்கிறது பிரிவு. அது ஜென்ரலி விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு சொல்லுவா. ஒரு நாயகனும் நாயிகாவும் பிரிஞ்சு இருந்தா அதுக்கு வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு பேரு. இங்க கருண விப்ரலம்பகா அங்கீரசகா அப்படின்னு சொல்லும்பொழுது கருணரசமும் ஒரு அங்கீரசம், அதோட எது அப்படின்னா அந்த விப்ரலம்பமும் இருக்கு. ஏன்னா நீங்க 6வது அங்கத்துல பார்த்தேன்னா நிறைய கருணரசம்ங்கிறது அங்கங்க ராமர் அழறார். இருந்தாலும் சீதையை அவர் முதல்ல தொட்டது, இப்ப அவளை பார்க்க முடியாதது. அந்த சிருங்காரத்திலேருந்து ஒரு பிரிவு வந்து இப்போ அவளோட அவர் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு விப்ரலம்பமும் வருது. அதனால கருண விப்ரலம்பகா அங்கீரசகா, அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீரசமாக இருக்கு. சரியா? அது வந்து கருணஷ்ச அசௌ விப்ரலம்பஷ்ச கருண விப்ரலம்பவுன்னு 2ஆ வராது. கருண விப்ரலம்பகான்னு நீங்க ஒன்னா சொல்லிக்கணும். அது ஒரே கருணமே ஒரு விப்ரலம்ப ரூபமாக அங்கீரசகா இது நிச்சயத்தும் சக்கியதை இல்லையா. கருணரசம் தண்ணி விப்ரலம்பம்னு சொன்னா அவங்க டியூவல்ல போட்டிருக்கணும் தான் இல்லையா, இல்ல சிங்குலர்ல தான் இருக்கு. சரியா? அப்புறம் மகாகவேரஸ்ய சாரி அனித ரசாதாரண கல்பனா அனிதர சாதாரண அனிதர சாதாரண அனிதர சாதாரண கல்பனா கல்பன சகித ஹிருதயேன கேனாபி உக்தம்.
उत्तरे रामचरिते भवभूतिर्विशिष्यते इति. सो महाकवेः अस्य महाकवेः இந்த மகாகவியினுடைய அனிதர சாதாரண கல்பன சகித ஹிருதயேன சாதாரணம்னா ஆர்டினரி, இதர சாதாரணம்னா மத்தது போல இருக்குன்னு அர்த்தம். ந இதர சாதாரணம் அனிதர சாதாரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்ட்ராடினரின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கல்பனா தாதிருஷ்யாக கல்பனாயாக கல்பன சகித ஹிருதயேன இப்படிப்பட்ட ஒரு கல்பனையா ஒரு கல்பனாபிகி அந்த கல்பனேன சகித ஹிருதயேன ரொம்ப சகிதம் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற யாரோ ஒருவரால் கேனாபி உக்தம் என்ன அப்படின்னா உத்தரே ராமச்சரித்தே பவபூதிர் விசிஷ்யதே. உத்தர் ராமச்சரித்தம்ங்கிற ஒரு நாடகத்துல பவபூதிர் ரொம்ப உத்தமோத்தமமா இருக்கார். ஓகேவா? அதுக்கப்புறம் அங்க ரெண்டு கல்பனா எதுக்கு வருதுன்னு புரியல. அனிதர சாதாரண கல்பனையா அவருடைய எக்ஸ்ட்ராடினரி அந்த கல்பனையினால் கல்பன சகித ஹிருதயேன அந்த கல்பனையினால சகிதமான ஹிருதயத்தோட இருக்கின்ற கேனாபி உத்தம். புரியுறதா? இல்ல அப்ப கூட ஒண்ணு போருமேங்கிற அவருடைய கல்பனையினால் தன்னுடைய கல்பனையன சகித ஹிருதயேன. சரியா? ஓகே. இதுல வந்து கொஞ்சம் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயப்படாது. பிகாஸ் தீஸ் ஆர் நாட் ஃப்ரம் எனி இது அவ வந்து நம்ம சித்தூருக்கோசரம் எழுதியிருக்கா. அதனால இதுல நீங்க ரொம்ப குத்தம் குறைகள் இருந்தால் இல்ல நான் இதை அப்படியே எழுதும் போது எனக்கு டவுட் வரும் நம்ம எழுதுறது கரெக்ட் தானான்ட்டு. சோ எக்ஸாமுக்கு சொல்றேன். அப்பி கிராவா ரோதித்யபி தலதி வஜ்ரஸ்ய ஹிருதயம் இதி பவபூதி வச்சனாத் அஸ்ய கருணாரச வர்ணன சணத்வம் பிரகடீகரோதி. சோ அபிக்ராவாரோதித்யபி தலதி வஜ்ரஸ்ய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பவபூதி வச்சனாத் என்ன அப்படின்னா கிராவானா கல்லு. சோ இந்த ஏகோரசகா கருண ஏவ அப்படின்னு சொல்றாரோ இந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு கல்லு கூட கரையும் அழும். அப்புறம் வஜ்ரஸ்ய ஹிருதயம் தலதி வஜ்ரம் போல ஹிருதயத்தை வச்சுருக்க எதுக்குமே எந்த ஒரு சீனுக்கும் அழாம எந்த ஒரு ஜோக்குக்கும் சிரிக்காம சில பேர் இருப்பா தெரியுமோ அவ கூட இந்த டெக்ஸ்ட படிச்சானா அவள் தலத்தினா பிளந்துரும்னு அர்த்தம். வஜ்ரம்னா உங்களுக்கு இது இல்லையா டைமண்ட். வஜ்ரஸ்ய ஹிருதயம் வஜ்ரத்தை பொழக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அந்த வஜ்ரஸ்ய ஹிருதயம் தலதி கிராவா ரோதிதி அபி. சரியா? அபிக்ராவா ரோதிதி அபிதலதி வஜ்ரஸ்ய ஹிருதயம் இது பவபூதி வச்சனாத் வச்சனத்திலிருந்து அஸ்ய கருணாரச வர்ணன சணத்துவம் பிரகடீகரோதி. சோ இவரோட கருணரசத்தினுடைய ரசவர்ணன சணத்துவம்னா எக்ஸ்பர்டைஸ்ன்னு அர்த்தம். சரியா? அந்த சணத்துவம்ங்கிறது காண்பிக்கப்படுகிறது. இட் இஸ் பீன் எக்ஸ்பிரஸ்ட். ஸ்ருங்கார ரச பிரதான நாடகேஷு இவ ஹாஸ்யஸ்ய அனௌச்சித்யாத் அஸ்மின் நாடகே விதூஷகஸ்ய பிரவேசः ந கிருதः. ஆமா, ஸ்ருங்கார ரச பிரதான நாடகேஷு இந்த ஸ்ருங்கார ரசம் பிரதானமாக இருக்கின்ற நாடகங்கள்ல உங்களுக்கு வந்து என்னன்னா நாடகேஷு இவ ஓகே அதுல வந்து ஹாஸ்ய ரசம்ங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த நாயகனையும் நாயிகாவையும் சேர்த்து வைக்கிற கேரக்டர் யாருன்னா விதூஷகன் ஒரு காமெடி கேரக்டர். அவன் தான் வந்து அவளை சேர்த்து வைப்பான். ஒரு தூதனா இருப்பான். அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்க விஷயங்களை பரப்புவான். ஸோ அந்த விதூஷகன்கிற ஒரு கேரக்டர் தான் ஹாஸ்ய ஜனக. அந்த ஹாஸ்ய ஜனக பாத்திரம் எதுனா அந்த விதூஷகன்கிற ஒரு பாத்திரம். அதுபோல ஸ்ருங்கார ரச பிரதான நாடகேஷு இவ ஸ்ருங்கார ரசத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற நாடகங்களை போல நாடகேஷு இவ ஹாஸ்யஸ்ய அனௌச்சித்யாத் ஹாஸ்யமானது எங்க அஸ்மின் நாடகே அனௌச்சித்யாத் கருண ரசத்துல வந்து ஹாஸ்யம் வந்து கொடுத்துனா ரசாபாசம் ஆயிடும். அழுதுன்னு இருக்கும்போது அங்க ஒரு காமெடி ஜோக்கு போட்டா எப்படி வரும்? ஸ்ருங்காரத்துல வந்து ஜோக்கு போட்டா தெரியாது. புரியுறதா? அது சம்டைம்ஸ் அது போஷகமாகவும் இருக்கும், பாதகம் எதுவும் இருக்காது. ஆனா கருணரசம் பிரதானமாக இருக்கிற நாடகத்துல ஹாஸ்யம்ங்கிறது அனௌச்சித்யம். அது வந்து உச்சிதம் கிடையாது. சரியா? அஸ்மின் நாடகே அதனால என்ன அப்படின்னா அனௌச்சித்யாத் தஸ்மாத் காரணாத் அஸ்மின் நாடகே இந்த உத்தரராமச்சரித்தம்ங்கிற ஒரு டிராமால விதூஷகஸ்ய பிரவேசः ந கிருதः. there is no entry for the பாத்திரம் called விதூஷகன் காமெடியன். சரியா? அப்புறம் किन्तु वटूनां सम्भाषणेन अपूर्व अश्वदर्शन समये यथोचितं हास्यः प्रदर्शितः भवति.
ஆமா. ஆனா வட்டூனாம்ங்கிறது இங்க வந்து அந்த லவன் குஷன் சந்திரகேது இவாளுடைய சம்பாஷணத்தினால அபூர்வ அஸ்வ தர்ஷன சமயே அந்த அஸ்வமேத யாகத்துல இது பண்ற குதிரையை தானே ரிலீஸ் பண்றா, அதை தானே இவ கட்டி போடுறா. சோ அந்த அபூர்வமான அந்த அஸ்வசிய தர்ஷன சமயே அந்த சமயத்துல யதோச்சிதம் ஹாஸ்யா பிரதர்ஷிதா, அங்க மாத்திரம் கொஞ்சம் உச்சிதமான ஒரு ஹாஸ்யம்ங்கிறது காண்பிக்கப்பட்டு, மத்த இடத்துலலாம் there is no relevance to bring that ரசா. புரியுறதா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. मालती माधवम् अस्मिन् 10 अंकाः वर्तन्ते. ஆமா, இது வந்து 10 அங்கம் இருக்கு. இது வந்து இட்ஸ் பிரகரணம் டைப் ஆஃப் டிராமா. மிருச்சகட்டிகவத்து இதமபி பிரகரணம். மிருச்சகட்டிகம்ங்கிற டிராமா வந்து சூத்ரகன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். உங்களுக்கு கோவிதால வரும் அந்த பேப்பர், மிருச்சகட்டிகம் டிராமா. ஸோ அதுபோல இதுவும் வந்து இட் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் பிரகரணம். அப்புறம் मृच्छकटिकवत् इदमपि प्रकरणम्. ஆமா, நான் வந்து சொன்னேனோ தசரூபகம்னுட்டு, அதுல நாடகம் சப்பிரகரணம். ஸோ பிரகரணம் இஸ் அ டைப் ஆஃப் ரூபகம் விச் ஷுட் ஹாவ் 10 அங்காஸ். புரியுறதா? அப்புறம் ஸோ अस्मिन् नाटके சம்ஸ்கிருதத்துல வந்து மிருச்சகட்டிகம்ங்கிறது ஒரு பிரகரணம். அதை தவிர பார்த்தீங்கன்னா மாலதி மாதவம், பவபூதி எழுதின மாலதி மாதவம். ஓகே. अस्मिन् नाटके नायकौ लौकिकौ वृद्ध बौद्ध सन्यासिनी कामन्दकी नायकयोः सङ्घटने साहाय्यम् आचरति. ஆமா, இந்த டெக்ஸ்ட பத்தி சொல்றார். அஸ்மின் நாட்டகே, அஸ்மின் மாலதி மாதவே நாயகவுன்னு சொல்லும்போது நாயிகாச்ச நாயகச்ச நாயகோ, சரியா? நாயிகாவும் நாயகனும் சேர்ந்து டியூவல்ல இருக்கு. நாயகவு லௌகிகோ, சாதாரண நம்மள மாதிரி லௌகிகமான, தே ஆர் நாட் டிவைன் பீப்புள். ஓகேவா? விக்ரம ஊர்வசியம் எடுத்துட்டேன்னா விக்ரமன் வந்து ஒரு ராஜா, ஊர்வசிங்கிறவ ஒரு டாம்சல். புரியுறதா? அந்த மாதிரி இல்ல. துஷ்யந்தன் எடுத்துட்டேன்னா அவன் ஒரு பெரிய ராஜா, இவ வந்து ஒரு தாபசகன்யா. இவ வந்து நாயகோ லௌகிகோ, நம்மள மாதிரி லோகே ஏ ஜனாக வர்த்தந்தே தாதிருஷி தாதிருஷாக ஜனாக இவாளும். இவாளுடைய அந்த நாயகையோகோ சங்கடனே, இவாளுடைய சேர்க்கையில விருத்த பௌத்த சன்னியாசி காமந்தகின்னு ஒருத்தி இருக்கா. அவ வந்து இவாளுடைய சேர்க்கையில் ஒரு சகாயம், ஒரு ஹெல்ப்புங்கிறத செய்யறா. அப்புறம் चक्रस्य नाभिरिव कामन्दकी नाटकीय वृत्तस्य आधारीभूता. சக்கரத்துக்கு நாபினா மிடில் போர்ஷன். அது சக்கரத்துக்கு அந்த நாபிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, மிடில், அந்த பேர் என்ன சொல்லுவா, அச்சாணி. அந்த அச்சாணிங்கிற அச்சாணியா, ஆக்சல், அச்சாணி. ஆமா. சோ ஆக்சல், அந்த சக்கரசே நாபிரிவ, அதுக்கு அந்த ஆக்சல் போல அச்சாணி போல இந்த காமந்திகிங்கிற இந்த கேரக்டர் ஆனது நாடகீய விருத்தஸ்ய, இந்த நாட்டகத்தினுடைய ஆதாரி பூதா, ஒரு ஆதாரமா இருக்கா. அப்புறம் भवभूतिः अस्य नाटकस्य रचनया मालविकाग्निमित्रम् अनुकरोति स्म. சொல்றா, நான் படிச்சது இல்ல மாலதி மாதவம். சோ பவபூதியானவர் அஸ்ய நாடகஸ்ய ரச்சனையா, இந்த நாடகத்தை எழுதுறதுனால ரச்சனையா மாலவிகாக்னிமித்திரம் அனுகரோதி ஸ்ம, இ ஃபாலோஸ், இ இமிடேட்ஸ். அனுகரணம்னாலே ரிப்பீட், இமிடேட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ மாலவிகாக்னிமித்திரம்னு காளிதாசனுடைய ஒரு டிராமா இருக்கு, அதை வந்து பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்றா. அப்புறம் कालिदासानन्तरं कविषु भवभूतिरेव प्रधानम्. சொல்லுங்க. காளிதாசருக்கு அப்புறம் கவிகளில பவபூதிதான் பிரதானமா இருக்கிறவர். அப்புறம் பவபூதிஹி வாச்சிய பிரதானஹ, காளிதாசஸ்து வியங்கிய பிரதானஹ. பவபூதி வந்து அவருடைய அந்த பிரைமரி மீனிங்கே இஸ் சோ சிக்னிஃபிகண்ட். இவருக்கு சிக்னிஃபிகண்ட் மீனிங் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் காளிதாசருக்கு. வியங்கிய பிரதானம் அப்படிங்கிறது அதுல பிரைமரியா குறிக்கிற அர்த்தத்தை விட அதுல அந்த உள்ளர்த்தம்னு சொல்றாலும் இம்ப்ளைடு மீனிங்னுட்டும், அதுதான் காளிதாசனுடைய படைப்புகள்ல ரொம்ப பிரதானமா இருக்கு. இவரோடது வந்து வாச்சிய பிரதானம். அந்த வாக்கியமே நீங்க வந்து ஒரு ஸ்லோகத்தை ஒரு 2 தடவை படிச்சுட்டேன்னா கூட திருப்பியும் அதை படிச்சு சொல்லணுங்கிறது கொஞ்சம் பிரயத்தனம் தான் பண்ணணும் பவபூதி. இது சரியா? காளிதாசர் வந்து ஒரு தடவை படிச்சுட்டேன்னா கடகடன்னு எடுத்துடலாம் கிளாஸ். அப்புறம் பவபூதிஹி சர்வானபி விஷயான் ஸ்வீய வர்ணனா வைதக்த்யேன ரமணீயான் கரோதி. ஆமா. பவபூதி
சர்வானபி விஷயான்னு லோகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சாதாரணமா இருக்கும். ஆனா ஸ்வீய வர்ணனா வைதக்தியன தன்னுடைய வர்ணனை என்கின்ற ஒரு வைதக்தியம் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப், ஒரு விதக்த தன்மை, அதனால ரமணியான் கரோதி. அது இட் மேபி அது சாதாரண ஒரு பூவா இருக்கும். ஆனா அந்த கவியினுடைய அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி இல்லையா? சோ அவர் வந்து அந்த பூவையே பலவிதமா சித்தரிச்சு வர்ணிச்சாருன்னு வச்சுக்கோங்க. பாணர் அப்படித்தானே, ஒரு 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 குடத்து மேல இருக்கிற அந்த வண்டை வந்து என்னெல்லாம் வர்ணிப்பாரு தெரியுமோ. சோ அந்த மாதிரி பவபூதி சர்வானபி விஷயான எல்லா விஷயங்களையும் ஸ்வீய வர்ணனா வைதக்தியன தன்னுடைய ஒரு வர்ணிக்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ்னால ரமணீயான் கரோதி மேலும் அதை அழகாக்கிறார். சரியா? காளிதாசஸ்து कालिदासस्तु रमणीयान् पदार्थान् भावनादृष्ट्या आकलयति. ஆமா, காளிதாசரோ அழகாக இருக்கின்ற பதார்த்தங்களை தன்னுடைய கல்பனா வசத்தினால இன்னும் அழகாக்குறார். ஒரு வசந்த ருத்து வருது அப்படின்னா வசந்த ருத்துவே அழகுதான். அந்த வசந்த ருத்துவை தன்னுடைய கற்பனையினால எப்படிலாம் சித்தரிக்க முடியுமோ அதெல்லாம் பண்றாரோ. என்ன சொல்றேன்? அதாவது நேச்சுரலா இருக்கிற விஷயங்களையே இன்னும் வந்து அழகாக ஆக்கிறார் அவர். அழகாக இருக்கிற விஷயங்களை தன்னுடைய பாவனான கல்பனா, தன்னுடைய தாட் ப்ராசஸ்னால பாவனா திருஷ்டியா அந்த அந்த நோக்கின் பொருட்டு ரொம்ப இன்னும் அழகாக்கிட்டு இருக்காரு இல்லையா? சாகுந்தலத்துல வெறும் அந்த மானை வந்து அவன் துரத்துவான், அவ்வளவுதான். அது துரத்துறதே என்ன பிரமாதமா எடுத்திருப்பார் இல்ல? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே அதான். அப்புறம் அவபூதேஹே வாக் கம்பீரா காளிதாசஸ்ய து மிருதுலா. ஆமா, இவருடைய வாக்கு வந்து கம்பீரா வாக்கு. நான் சொன்னேனோ யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க அன்வயம் போட்டு பிரிச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். காளிதாசர் அப்படி இல்லை, மிருதுலா அப்படியே ஜம்முன்னு அனுஷ்டுப்லே ரகுவம்சத்தை பாதி முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? இது எடுத்தேன்னா உபஜாதி, அப்புறம் மாலினி, பெரிய ஒரு ஸ்ரக்தரா சார்தூல விக்ரீடிதம்னு பெருசு பெருசாலாம் போல ஸ்லோகம்லாம். மாலினி விருத்தம், அப்புறம் வந்து வியோகினின்னு ஒரு அதிவிலாபத்துக்கு எடுத்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்த உடனே உபஜாதி, அதுக்கப்புறம் இப்போ 5வது படிச்சுட்டு இருக்கோமே வம்சஸ்தம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற இதை வச்சுட்டே போயிட்டார். அண்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸும் இவரோடது கம்பீரா வாக்கு, அவரோடது மிருதுலா. சரியா? அப்புறம் கபீரான்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? அதுவும் கம்பீராவும் சேமா இல்லை? கபீரானா டீப் இல்லையா? கம்பீரம்னா பிரௌடியோட இருக்கிற மாதிரி. பிரௌடி வாக். கபீரே காசாரே என்னது சிவானந்த லஹரி. ஆமா 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 ஆமா, சம்புராமாயணத்திலயும் வந்தது கபீரம்ங்கிற பிரயோகம் நிறைய. அயம் து கருண ரசப்பிரியா காளிதாசஸ்து ஸ்ருங்கார ரசப்பிரியா. ஒருமா, அதாவது காளிதாசருக்கும் பகவதிக்கும் டிஃபரன்ஸ் கொடுங்கோ அப்படின்னா, அயம் து கருண ரசப்பிரியா, இவர் வந்து சிமிலாரிட்டி பிட்வீன் காளிதாசர் அண்ட் இவர் என்ன அப்படின்னா, 2 பேரும் உஜ்ஜயினியை சேர்ந்தவா, 2 பேரும் அவா இருக்கிற காலத்துல புகழை அடையாதவர்கள். இதெல்லாம் சிமிலாரிட்டி. டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து சாதாரண இருக்கிற பொருளை அழகாக்குவர், அழகாக இருக்கிற பொருளை இன்னும் அழகாக்குவர். இவர் வந்து வெங்கிய பிரதானக, அவர் வந்து வாக்கியார்த்த பிரதானமா இருப்பார். இவருக்கு வந்து வாக் கம்பீரா, அவருக்கு வாக் மிருதுலா. இவர் வந்து பவபூதி வந்து கருண ரசப்பிரியா, ஏன்னா ஏகோரச கருண ஏவன் வந்து தோணும். கருண ரசப்பிரியா. காளிதாசரோ சிங்கார ரசப்பிரியா, எங்க எடு கொண்டு வந்து அதுல சேர்த்து விட்டுருவார் இல்லையா? அப்புறம் உபாவபி நாடகத்ரயம் ரச்சயாமாசுது. 2 பேரும் நாடகத்ரயம் எழுதியிருக்கா. இவர் வந்து இது அது பேர் என்னது இப்ப படிச்சோமே, என்னையா இப்ப படிச்சோம்? சாகுந்தலமா இல்லம்மா, இவர் மகாவீர சரிதம், அதுக்கப்புறம் உத்தரராம சரிதம், அதுக்கப்புறம் மாலதி மாதவம்ங்கிற 3 ரூபகத்தை எழுதியிருக்கார். 3 நாடகம்னு சொல்ல முடியாது, 3 ரூபகத்தை எழுதியிருக்கார். காளிதாசர் வந்து மாளவிகாக்னிமித்திரம், விக்ரமோர்வசீயம், அதுக்கப்புறம் அபிஜ்ஞான சாகுந்தலம் 3 டிராமா எழுதியிருக்கார். சரியா? அப்புறம் பவபூதியோட இந்த 3 ரூபகங்களுமே நாடகம்னு இதுல வருது மேடம். நாடகத்ரயம்னு வரக்கூடாது, ரூபகத்ரயம்னு போடணும். ரூபகத்ரயம்னு போட்டா சேஃப். இல்ல ரூபகத்ரயம்னு போட்டிருக்கா, பட் அது 1 2 3 போட்டு 3 பேராகிராஃப்ஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுலயும் வந்து நாடகம் தான் அந்தந்த ஒர்க்கவா. பட் நாடகம்ங்கிறது அது 5ல இருந்து 7 அங்கம் இருந்தாதான் அது நாடகம். அதுக்கு மேல போச்சுன்னா அது பிரகரணம். அது கீழே வந்ததுன்னா அதுக்கு பேரு. ஆமா.
அப்ப இங்க தச அங்காக வர்த்தந்தேன்னு இருக்கு மாலதி மாதவம்ல, and then அதுதான் still சொல்றேன், அது பிரகரணம் அது. அதனால அவ வந்து உபவ் அபி ரூபகத்ரயம் ரஜயா மாசத்துன்னு எழுதியிருக்கணும் எழுதியிருக்கணும்னு ரெண்டு சொன்னார். பேருமே. ஓகே ஓகே ஆமா, காளிதாசருக்கு நாடகத்திரயம் இஸ் ஓகே, ஏன்னா ஓகே. அவர் 3 எழுதினது 3மே நாடகம் தான். ओके ओके. अस्य कवेः नाटकद्वयस्य कथा रामायणमूलिका कालिदासस्यापि रघुवंशकुमारसम्भवौ रामायणमूलकौ एव. ஆமா, அஸ்ய கவேஹே நாடகத்வயம், இவருடைய மகாவீர சரிதம் அதுக்கப்புறம் உத்தராம சரித்தம் ரெண்டுமே ராமாயண மூலிகா. காளிதாசரனுடைய ரகுவம்சம் ராமாயண கதை, குமார சம்பவம் எங்க ஏதாவது ராமாயணத்துல ட்ரேஸ் வருதா என்னன்னு தெரியாது எனக்கு, இல்லையே தெரியல. சொல்றாரு கங்காவோட கங்கா அவதரணம்ல அந்த கங்கையில எப்படிப்பட்ட கங்கைனா சிவனோட வீரியத்தையே அவ கொண்டு அங்க சேர்க்கிறாள். இன்னும் அந்த சரவணன் கார்த்திகை பெண்கள் தானே அந்த கார்த்திகை சண்முக எடுத்து வளர்க்கிறாள். கார்த்திகை படிச்சோமே இது சம்பூராமாயணத்துல. அது கரெக்ட். ராமாயண கதான்னு சொல்றீங்களா? காளிதா ரகுவம்சம் கொஞ்சம் ட்ரேஸ் இருக்கு, பட் ரகுவம்சம்ங்கிறது கிளீனா ராமாயண கதா. 10வது அங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராமாயணோட கதையே தான் வருது. இதுல அந்த அளவு சொல்ல முடியாது. குமார சம்பவம் ராமாயணம் ஒரு பிட்டை எடுத்து இவர் ஒரு பிட்டை எடுத்து போட்டிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கே இவர் வந்து மூலம்னு விட்டார். ஆமா, ரெண்டுமே மூலகம் அப்படின்னு. ஹி ப்ராபப்ளி திஸ் பர்சன் ஹூ ஹஸ் ரிட்டன் இட், அவருக்கு பவபூதியும் பிடிக்கும் காளிதாசனும் பிடிக்கும் போல இருக்கு. அதனால he makes a comparison. ஆர் அவருக்கு யாரோ ஒருத்தர பிடிக்குமோ தெரியல. யாரு சங்கலன கர்த்தா கே.சி. ஜெயச்சந்திர சாஸ்திரி சிரோமணி வேற அவர் சொல்லியிருக்க இருக்கலாம். ஏவிஹி காரணைஹி லாஸ்ட் சென்டென்ஸ் ஏபிஹி காரணைஹி द्वयोरपि अनयोः तौल्यं प्रतिभाति इति शम्. ஆமா, இந்த காரணங்களினால, மேலே குறிப்பிட்டுள்ள காரணங்களினால், துவயோரபி அப்படின்னா பவபூதி காளிதாசையோ அனையோஹோ, தௌல்யம்னா துல்லியதா, சரியா? துல்லியஸ்ய பாவம் தௌல்யம், அந்த சமானதா, பிரதிபாதி ஒரு பரிமளிக்கிறது, இட் ஷோஸ் இது ஷம்னா மங்களம் அப்படின்னு. பவபூதி முடிச்சாச்சு, மங்களமா முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம படிக்க வேண்டியது பாரவி. ஆமா, பாரவேர் அர்த்த கௌரவம் இல்லையா?